வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கேளிக்கை பூங்காக்களில் ஒன்றான கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ஒண்டர்லா என்ற அற்புத அதிசயமான பூங்காவைத்தான் நாம் இப்போது பார்க்கவிருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் தங்கியிருந்த ஃபோர்ட் கொச்சி என்ற இடத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒண்டர்லா என்ற கோடைகாலத்தை கொண்டாட்டமாக்கக்கூடிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கிற்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இது கொச்சி நகர மையத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அமைந்துள்ள இடத்தின் பெயர் பள்ளிக்கரா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பள்ளிக்கரா மலை உச்சியில் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பும் கூட. இந்த பூங்கா வருடத்தின் அத்தனை நாட்களிலுமே திறந்திருக்கும். காலை 11 மணி முதல் மாலை 7 மணி வரை இது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். சில விளையாட்டுகளுக்கு மட்டுமே குறிப்பிட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே அந்த விளையாட அனுமதிக்கப்படும். இதோ நாம் ஒண்டர்லாவை அடைந்து விட்டோம். இதோ ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கின் முன்புற தோற்றம். அதற்கு எதிர்த்தாற்போல் ஏராளமான துணிக்கடைகள் மற்றும் டீ ஸ்டால்கள், ஹோட்டல்கள் மற்றும் லாட்ஜுகள் உள்ளன. வெளியூர்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் மக்கள் நேராக ஒண்டர்லா வந்து ஒண்டர்லா முன்புறம் இருக்க லாட்ஜுகளில் தங்கியிருந்து ஒரு நாள் முழுவதும் இங்கே தங்கியிருந்து இந்த ஒண்டர்லாவை முழுவதுமாக சுற்றி பார்த்து ஆனந்தமடையலாம். இது ஒண்டர்லா அமைக்கப்பட்ட பகுதியின் உள்புற தோற்றம். இங்கேதான் நமது வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கொண்டு நாம் உள்ளே செல்ல வேண்டும். நாங்கள் சென்றது கோடை விடுமுறை காலம் என்பதனால் மிகவும் அதிகமான கூட்டம். நாங்கள் ஏற்கனவே 9 பேருக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்திருந்தோம். கடைசியில் 2 நண்பர்கள் கூட வந்திருப்பதனால் அவர்களுக்கு டிக்கெட் புக் செய்வதற்காக நாங்கள் கவுண்டரில் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு நாங்கள் சென்றிருந்த போது ஒருவருக்கு டிக்கெட் பிரைஸ் 1549 ரூபாய். ஆனால் எங்களுக்கு 25% தள்ளுபடியுடன் 1390 ரூபாயில் நாங்கள் உள்ளே சென்றிருந்தோம். மற்றும் சிறப்பு தள்ளுபடியாக நாம் ஒண்டர்லா செல்லும் போது எந்த மாதத்தில் செல்கிறோமோ அதே மாதத்தில் நாம் பிறந்திருந்தால் கூடுதலாக தள்ளுபடி அவர்கள் வழங்குகின்றார்கள். இதை அங்கே சுற்றுலா செய்பவர்கள் கவுண்டர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளவும். சரி, நாம் இப்போது கொச்சியில் இந்த ஒண்டர்லா பார்க் தோன்றியது எப்படி என்பதை பார்ப்போம். கொச்சியில் 2000 ஆண்டில் வீகாலேண்ட் என்ற பெயரில் தொடங்கப்பட்டு 2011ஆம் ஆண்டில் ஒண்டர்லா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த ஒண்டர்லா பூங்காவை கட்டிடக் கலைஞர் திரு ஜோசப் ஜான் அவர்கள் வடிவமைத்துள்ளார்கள். இந்த கொச்சி ஒண்டர்லா சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பிற்கான சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் பூங்கா ஒண்டர்லா கொச்சி ஆகும். இந்த கொச்சி ஒண்டர்லா 30 ஏக்கர் நிலப்பரப்பில் 50க்கும் மேற்பட்ட கேளிக்கை சவாரிகளுடன் பறந்து விரிந்துள்ளது. ஆசியாவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் நீர் பூங்காக்களுக்கான ட்ரிப் அட்வைசர் டிராவலர்ஸ் தேர்வு விருதுகளில் ஒண்டர்லா கொச்சி 2018ஆம் ஆண்டு ஜூலையில் 11வது இடத்தை பிடித்தது. இந்த ஒண்டர்லா கொச்சியின் தலைமையிடம் கர்நாடகத்தின் பெங்களூரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிடதி அருகே தலைமையிடத்தை கொண்ட ஒண்டர்லா ஹாலிடேஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமாக உள்ளது. இப்போது நாங்கள் டிக்கெட் பெற்றுவிட்டு உள்ளே வந்துவிட்டோம். அதற்கு பிறகு எங்களுடைய பொருட்களை வைப்பதற்காக லாக்கர், அதாவது 50 ரூபாய் கொடுத்து ஒரு லாக்கர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நம்மளுடைய முக்கியமான மொபைல்கள், பர்ஸுகள் போன்றவற்றை உள்ளே வைத்துக் கொள்ளலாம். அந்த லாக்கருக்கு கீயாக வாட்ச் போன்ற ஒரு எலக்ட்ரானிக் மாடலை கொடுக்கிறார்கள். அதை கையில் கட்டிக்கொண்டால் நம்ம தண்ணியில் குளித்தாலும் அதற்கு ஒன்றும் நேராது. அதை அந்த லாக்கரின் முன் பகுதியில் காட்டினால் லாக்கர் தன்னால் ஓப்பன் ஆகிவிடும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒண்டர்லா முன் பகுதியில் உள்ள ஒரு கேமிங் ஸ்டால். அவர்கள் ஒரு பால் தருவார்கள். 100 ரூபாய்க்கு 3 பால் என்று சொல்வார்கள். கரெக்டாக நாம் போட்டால் அதற்கு டெடிபியர் போன்ற பொம்மைகள் அங்கே வழங்கப்படும். மற்றும் உள்ளே மிக அதிகமான ஹோட்டல்கள் உள்ளன. ஹோட்டல்களில் சாப்பாடு அருமையாக இருந்தாலும் விலை மிகவும் அதிகம். நாங்கள் சாப்பிட்ட பிரியாணியின் விலை 290. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒண்டர்லாவின் மேப். ஒவ்வொரு சவாரியும், அதாவது ஒவ்வொரு விளையாட்டுகளும் எங்கே இருக்கின்றன, எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதனை விளக்கும் இந்த
போர்டுகள் அங்காங்கே வைக்கப்பட்டுள்ளன. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சவாரியைத்தான் நாங்கள் முதலில் ஆட ஆரம்பித்தோம். இதில் 4 பேர் இருந்து கொண்டு ஒரு குகைக்குள் சென்று மீண்டும் தண்ணியில் சறுக்கி விளையாடும் விதமாக அற்புதமாக ஒரு ஆனந்தமான ஒரு பயணமாக இந்த விளையாட்டு இருக்கும். இந்த ஒண்டர்லா பூங்காக்கள் தற்போது பெங்களூர், கொச்சி, ஹைதராபாத் போன்ற 3 இடங்களில் இருக்கின்றன. தற்போது நமது தமிழ்நாட்டு சென்னையிலும் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2025ஆம் ஆண்டுக்கு முன் சென்னையில் ஒண்டர்லா தொடங்கப்பட இருக்கின்றது. சென்னையை தொடர்ந்து பூனே, மும்பை, அகமதாபாத் போன்ற நகரங்களிலும் தனது கிளையை ஒண்டர்லா ஹாலிடேஸ் திறக்க வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற பல விளையாட்டுகளுக்கு நாம் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் நாம் வரிசையில் காவல் இருக்க வேண்டும். அப்படி நாம் காத்திருக்க விருப்பமில்லை என்றால் நாம் செல்லும் போதே ஃபாஸ்டாக் அடல்ட் என்ற டிக்கெட்டை வாங்கி கொண்டால் 2800 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை இருக்கும். நாம் எந்த விளையாட்டிலுமே காத்திருக்காமல் உடனடியாக நமக்காக தனியான ஒரு கீ வரிசை இருக்கும். அதில் சென்று விளையாட்டை நாம் மிக விரைவாக முடித்துவிட்டு நாம் ஒண்டர்லா முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு சீக்கிரம் வந்துவிடலாம். ஆனால் கூடுதல் 1500 ரூபாய் நாம் கொடுக்க வேண்டும். இப்போது இந்த விளையாட்டில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நமது குடங்குளம் CSI ஆலயத்திலிருந்து இங்கே சுற்றுலா வந்த நண்பர்கள். பாருங்கள், இந்த விளையாட்டு மிகவும் திரளாகவும் இனிமையாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போது இந்த விளையாட்டில் பங்கு கொள்பவர்கள் நமது குடங்குளம் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் மற்றும் திரு ஜெய் அவர்கள், தாமஸ் அவர்கள் மற்றும் ஜெயக்குமார் அவர்கள் மிக அருமையாக இந்த விளையாட்டை ஆடி முடித்து விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் 4 பேர் மட்டும்தான் செல்ல வேண்டும். இதோ நாம் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த சுரங்க பாதையிலிருந்து ஜில்லிட்டு வருவார்கள். கண்டிப்பாக கொச்சி ஒண்டர்லா செல்பவர்கள் இந்த விளையாட்டை கண்டிப்பாக ஆடி மகிழுங்கள். இதுதான் முதலாவது விளையாட்டாக அங்கே இருக்கும். இதோ நமது நண்பர்கள் வெற்றிகரமாக ஆட்டத்தை முடித்து இப்போது வருகிறார்கள். தொடர்ந்து ஒரு தியேட்டருக்குள் நடைபெற்ற ஒரு 3D ஷோ ஒன்றை அனைவரும் இணைந்து பார்த்திருந்தோம். அருமையான ஒரு ஏசி திரையரங்கத்துக்குள் மிக ஒரு மாயஜால காட்சியானது நடைபெற்றது. 160 பேர் ஒரே நேரத்தில் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதையும் நீங்கள் நேரம் இருந்தால் பாருங்கள். இது சிறுவர்களுக்கான ஒரு அருமையான விளையாட்டு பக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நாங்கள் இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் நிறைய குடும்பத்தினர் இதை தொடர்ந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
உள்ளே செல்வதற்கான ட்ரெஸ் கோட் தனியாக உள்ளது. காட்டன் ட்ரெஸ்களில் வாட்டர் ரைடுகளில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே நீங்கள் பேண்ட் நைலான் மற்றும் ஷர்ட் நைலான் போன்ற துணிகளில் உள்ள டிஷர்ட்டுகளை நீங்கள் அணிந்து கொண்டு சென்றால் எந்த பிரச்சனையும் வராது. அனைத்து ரைடுகளிலும் செல்ல விருப்பமுடையவர்கள் செருப்புகளை நீங்கள் லாக்கர் ரூமிலேயே வைத்துவிட்டு சென்றால் உங்களுக்கு நல்லது. எந்த விளையாட்டும் விளையாடாதவர்கள் செருப்பை போட்டுக்கொண்டு செல்லலாம். வெயில் நேரத்தில் வெயில் கடுமையாக இருக்கும் என்பதால் செருப்பு அவசியமாகிறது. இந்த ரைடின் பெயர் ஒண்டர்லா பம்பா என்று அழைக்கப்படுகின்றது. இதுவும் ஒரு அருமையான ஒரு சாகச விளையாட்டு தான். ஆனாலும் வாலிப வயதில் உள்ள பெண்கள் இது மொத்தமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இந்த விளையாட்டை தவறவிட்டு விடாதீர்கள். கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய கலக்கலான ஒரு ஒண்டர்லா பம்பர் கேம்ஸ். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விளையாட்டு மாவரிக் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஒண்டர்லாவின் ஒரு ஃபேமஸ் விளையாட்டு. இதில் மனதைரியம் உள்ளவர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்வது நல்லது. ஒவ்வொரு விளையாட்டுக்கு முன்பதாக அவர்கள் அங்கங்கே சில குறிப்புகளை வைத்திருப்பார்கள். இந்த நோய் இருந்தால் நீங்கள் இந்த விளையாட்டில் கலந்து கொள்வதை தவிர்ப்பது நலம், மற்றும் குழந்தைகள் இதற்கு தகுதி கிடையாது என்று அறிவிப்பு அங்கங்கே வைத்திருப்பார்கள். நீங்கள் அதை படித்துக்கொண்டு அந்தந்த விளையாட்டில் நீங்கள் பங்கு பெற்று ஆனந்தமடையுங்கள். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஆட்டம் சூப்பர் ஜம்பர் என்று அழைக்கப்படுகின்ற ஒண்டர்லா கொச்சியின் ஒரு சிறப்பான ஒரு அம்சமுள்ள ஒரு அருமையான விளையாட்டாகும். கண்டிப்பாக இந்த விளையாட்டிலும் கலந்து கொள்ளுங்கள், அருமையாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பார்க்க இருப்பது ஃப்ளையிங் போட் என்ற ஒரு அருமையான கேம். இந்த கேமிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மிகவும் அற்புதமான ஒரு அழகான ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு விளையாட்டு.
இப்போது பார்த்து கொண்டிருப்பது விண்மில் என்ற ஒரு அருமையான விளையாட்டு. பக்கத்தில் இன்னும் ஒரு அருமையான விளையாட்டு இருக்கிறது, அதையும் பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விளையாட்டு தான். இதிலும் கலந்து கொள்ளுங்கள். வயலில் பட்டாம்பூச்சி பறப்பது போன்ற ஒரு உணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Malam guys. இப்போது மணி 1 மணி ஆகிவிட்டது. சாப்பிடுவதற்காக நாங்கள் கிளம்பிக் கொண்டிருக்கின்றோம். உள்ளேயே பல ஹோட்டல்கள் உள்ளன. போகும் வழியில் இருக்கின்ற ரைடுகளை இப்போது வீடியோ எடுத்துக்கொண்டே நாங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இனி மதிய உணவு அருந்திவிட்டு தொடர்ந்து இந்த ரைடுகளை சுற்றி பார்க்க வேண்டும். இப்போது மதிய உணவு சாப்பிடும் இடத்திற்கு வந்துவிட்டோம். நான் மீன் குழம்பும் மற்றவர்கள் சிக்கன் செட்டிநாடு பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டார்கள். பிரியாணி மற்றும் மீன் குழம்பின் சுவை அருமை, ஆனாலும் விலை மட்டும்தான் அதிகம். ஆனாலும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் அருமையாக சாப்பிட்டுவிட்டு இந்த கோடையை என்ஜாய் செய்ய கொச்சி ஒண்டர்லாவில் முடியும். Everything is on me. Couldn't just not seem to know what got down and it was lucky. You didn't drop it, but I'm on top. No kiss, you're gonna go deep. Try to grab it, you don't want no blocks and noise in the pop and you didn't want it. So bring the blood, creep out. You're about to hit the big creep out. Right like a start for the beat out. Like too short, then you looking for the next top model. He's wearing something new and something old and something borrowed. I know this. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விளையாட்டு 360 என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அருமையான கேம் விளையாட்டு. இந்த விளையாட்டையும் தவற விடாதீர்கள்.
மிக ஒரு அருமையான ஆனந்தமான வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு கேம். கடைசியாக வாட்டர் ரைடு கேம்கள் தொடர்ந்து ஒரு 10 முதல் 12 வரை இருக்கின்றன. அனைத்திலும் ஆனந்தமாக நீராடி கடலில் குளிப்பது போல், அருவியில் நனைவது போல் நாம் நமது இந்த கோடையை தணிக்க முடியும். கண்டிப்பாக ஒண்டர்லா கொச்சி செல்பவர்கள் இங்கே இருக்கின்ற அனைத்து வாட்டர் ரைடுகளையும் நீங்கள் ஆனந்தமாக கொண்டாடுங்கள், விளையாடுங்கள். உங்கள் உடம்பை புத்துணர்ச்சி செய்வதற்கு இந்த வாட்டர் ரைடுகள் மிகவும் உதவியாக இருக்கும். அது ஆனாக இருக்காது, கடலில் குளித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லை நம்ம ஆட்களுக்கு ஏதாவது தெரியுதா? இல்லை. இடைநேயர்களே, நீங்கள் ஒண்டர்லாவை முழுவதுமாக சுற்றி பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஒண்டர்லா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒண்டர்லா கொச்சி ஒரு அருமையான ஒரு சுற்றுலா தலமாகும். காலை 11 மணிக்கு முன்பதாகவே வந்துவிடுங்கள். டிக்கெட்டை கூடிய விரைவில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே புக் செய்து விடுங்கள். எப்போது டிஸ்கவுண்ட் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் டிக்கெட்டை புக் செய்து பின்பு 11 மணிக்கு முன்பதாக ஒண்டர்லா வந்துவிட்டால் நீங்கள் அனைத்து ரைடுகளிலுமே கலந்து கொண்டு இரவு 7 மணிக்கு முன்பதாகவே நீங்கள் வீடுகளுக்கு திரும்பி விடலாம். அங்கிருந்து ஆட்டோக்கள் செல்கின்றன மற்றும் பேருந்து வசதியும் இருக்கின்றது. நீங்கள் சொந்த வண்டியில் வந்தால் இன்னும் சிறப்பு. கடைசியாக ஒண்டர்லாவை நாங்கள் முழுவதுமாக சுற்றி பார்த்துவிட்டு 5 மணிக்கு நாங்கள் வெளியில் கிளம்பினோம். வெளியில் செல்லும்போது பட்டாம்பூச்சி பக்கத்தில் இருந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். இதுதான் ஒண்டர்லாவின் வெளிப்புற பகுதி. வெளியே வரும்போது கூட்டம் சற்று குறைந்திருந்தது. என்ன நேயர்களே, இந்த ஒண்டர்லா சுற்றுலா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்களும் ஒரு முறை ஒண்டர்லா கொச்சி வந்து பாருங்கள். விலை அதிகமாக இருந்தாலும் விஷயங்கள் அதிகம், கொண்டாட்டங்களும் அதிகம். உங்கள் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு கொண்டாட்டம் பயணமாக இது அமையும். நமது அடுத்த வீடியோவில் நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் திறந்து வைத்த இந்தியாவின் முதல் வாட்டர் மெட்ரோ பயணத்தில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களது நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் விளாக்ஸ் கூடன்குளம். மீண்டும் அடுத்த பயணத்தில் சந்திப்போம்.